நம்ம ஊரில் எப்படி சுட சுட இட்லி தோசை கிடைக்குமோ அதே மாதிரி சைனாவில் எங்கே பார்த்தாலும் சுட சுட ரெடிமேடாக உங்களுக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நமக்கும் கொஞ்சம் நூடுல்ஸ் வாங்கலாம். என்னென்னா பெரிய அண்டா மாதிரி தண்ணி வச்சுருப்பாங்க, சூடாக வச்சுருக்காங்க பாருங்களேன். அதில் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். எனக்கு தெரிஞ்ச சைனீஸில் லீலியோ அப்படின்னு, லீலியோன்னா சைனீஸில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு சிரிக்கிறாங்க எல்லோரும். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸ் தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். மெஜாரிட்டி இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா மோஸ்ட்லி பீஃபு, ஃபோர்க் வந்து இருக்கும், ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கும். நம்ம வந்து பொட்டேட்டோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது கூட இந்த தண்ணி மாதிரி ஊற்றுறாங்கல்ல, அது என்னென்னா மீட்டு பாயில் பண்ண வாட்டர் ஊற்றுவாங்க. ஓகே, ஃபைனலாக அதுக்குள்ளே வந்து நம்ம டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். என்னென்ன வச்சுருப்பாங்கன்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பீன்ஸை சாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அப்பா இது செம்மையாக இருக்குங்க. இதை ஆட் பண்ணால் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ரெட் சில்லி இருக்குல்ல, அதாவது காஞ்ச மிளகா இருக்குல்ல, அந்த காஞ்ச மிளகாவை வந்து கிரைண்ட் பண்ணி ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொதிக்க வச்சுருப்பாங்க. ஆயிலோட போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பூண்டுங்க. நம்ம ஊரில் எப்படி வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்றோம், அதே மாதிரி இங்கே பூண்டு சாப்பிடுவாங்க. ஃபைனலாக வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ ராஜுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, செமையாக இருக்கு.